நம்மளாம் ஒரு 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 டைரி மெயின்டைன் பண்ணணும். நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் அப்பா வழி சொந்தத்தில், எத்தனை பேர் அம்மா வழி சொந்தத்தில், எத்தனை பேர் ஒரு டைரியை மெயின்டைன் பண்ணணும். எத்தனை பேர் போன வருஷம் சேர்த்து போயிட்டாங்க, இந்த வருஷம் மிச்சம் இருக்கிறவங்க எத்தனை பேர், அவங்களுக்கு யாராவது சுவிசேஷத்தை சொல்லியிருக்காங்களா, இல்லை அவங்க வீட்டில் போய் ஒரு நல்லது கெட்டதுக்கு கஷ்டத்துக்கு நம்ம கையில் இருக்கிறத கொடுத்து உதவி இருக்கிறோமா, அவங்களை குறித்து நமக்கு என்ன சிந்தை இருக்கு அப்படின்னு நீங்க கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா யாருமே அதை செய்யறது. பார்த்தா பேசுறோம், சமயத்தில் பார்க்கலன்னா அப்படியே போயிடலாம், அவன் தான் கவனிக்கலையே, நல்லதா போச்சு, என்ன பார்த்தா என்ன பண்றதுன்னு கேட்கணும். Operating in God's best. தேவனுக்குள் சிறந்தவை, தேவனுக்குள் அவர் சிறந்தது எது என்று தேவன் கருதுகிறாரோ அதை நமக்கு கற்றுத் தருகிறவராக இருக்கிறார். இதுல முதலாவது கீஸ் என்கிற தலைப்புல சில வசனங்களை பார்த்தோம். அது 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் தியானித்தோம். இரண்டாவதாக நிறைய நம்ம பார்த்தோம். என்ன எழுதுற அந்த வசனங்கள் 16 இருந்து 24 வரைக்கும், இந்த 18வது வசனத்தை மையமா வச்சு 16 இருந்து 24 வரைக்கும் தியானித்தோம். அடுத்தது எபிரேயர் 10:36 பார்த்தோம். இந்த 10:36 மையமா வைத்து 35 இருந்து 39வது வசனங்கள் வரை அதை தியானித்தோம். செகண்ட் பார்ட், டோட்டல் கமிட்மெண்ட். டு ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நம்மை முழுமையாக ஒப்படைக்கிற ஒரு அனுபவம். மனிதன் எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய மைண்ட் பிரகாரம் நடப்பதற்காக கிறிஸ்து நம்மை உண்டாக்கப்படவில்லை. ஒரு குழந்தை நமக்கு பிறகுதுன்னா அது பிறந்தவொடனே அது பாட்டுக்கு எழுந்து ஓடிட்டு தான் இல்லை. அந்த குழந்தை அந்த தாயினுடைய பராமரிப்பு, சரீர வளர்ச்சி, நடக்கிறது, ஓடுறது, வார்த்தைகள் கற்றுக்கொள்வது, பின்பு அது அந்த ஞானத்தை பெறுகிற அனுபவங்கள், எது இருந்தாலும் எந்த சூழலிலும் தனக்குண்டான பெரியவர்களுடைய ஆலோசனை பெற்று நடக்கிற உலக வாழ்க்கையை காட்டிலும் கமிட்மெண்ட் டு ஜீசஸ், இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒரு உடன்படிக்கை என்ன என்பதை அறிந்து செயல்படுகிற காரியங்கள். இது நம் ரோமருக்கு எழுதின நிருபம் 12:1-2 வசனங்களை நாம் தியானித்தோம். பின்பு கொலோசியர் 1:1-9 வசனத்தை நாம் தியானித்தோம். இப்ப இன்னைக்கு மெடிடேட் தி வேர்ட் ஆஃப் தி காட். மூன்றாவதாக இந்த பதத்தை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். இங்கே 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4வது வசனத்தையும் தியானிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு, பொந்து, கலாத்தியா,
கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தானியா தேசங்களிலே சிதறியிருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவிப்பின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மருத்தோலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். இங்கே பேதுரு இந்த நிருபத்தை எழுதுகிற பொழுது இங்கே ஒரு உண்மை சம்பவத்தை வெளிப்படுத்துகிறார். அன்றைய காலகட்ட கலாச்சாரங்கள், மனிதர்களுடைய சூழ்நிலைகள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கிறிஸ்து பிறந்த பிற்பாடு பலவிதமான சேஞ்சஸ் மனிதர்களுக்குள் வந்தது. இப்ப இன்னைக்கு நம்ம காலங்களில் பார்க்கிற பொழுது இன்னைக்கு நம்ம பயங்கரமான டிஸ்கிரிமினேஷன், பிரித்து ஆளுகிற தன்மைகளை நாம் பார்க்கிறோம். இருக்குதானே? இது இன்னைக்கு உண்டானதில்ல, ஆண்டு காலங்களுக்கு முன்பாக உண்டாக்கப்பட்டது. பேதுரு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி ஆவியானவர் பேதுருவோடு கூட இடைப்படுகிறார். நன்மை செய்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அப்போஸ்தலராக இங்கே முதலாவது வேதவசனம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு. தேவச்சனமே, we are also called with a name. நாமும் தேவனுடைய சமூகத்தில் ஒரு விசேஷித்த பெயர் கொண்டு அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்ன அழைப்பு? அவருடைய சுவிசேஷத்தை விசுவாசிக்கிற விசுவாசிகளாக. ஒரு சாதாரண நமக்கு ஒரு பெயர் கொடுக்கப்படவில்லை. கிரைஸ்ட், கிறிஸ்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் அந்த கிறிஸ்தவன்? அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான் ஒரு கிறிஸ்தவன். அப்ப அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான் கிறிஸ்தவன். அபிஷேகம் பண்ணப்படாத கிறிஸ்தவனும் இருக்கிறான் உலகத்தில். இங்கே ஒரு அடைமொழி கொடுக்கப்பட்டிருக்கு, இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு. தேவச்சனமே, நானும் நீங்களும், நமக்கு குடும்பங்கள் இருக்கு, பிள்ளைகள் இருக்கிறாங்க, சொந்தங்கள் இருக்கிறாங்க, பந்தங்கள் இருக்கிறாங்க. ஆனால் நம்மளை எடுத்து தனியா பார்ப்போம், நம்ம சொந்தங்களை தனியா எடுத்து பார்க்கிற பொழுது கிறிஸ்துவை அறிந்திருக்கிற நீங்களும் நானும் கிறிஸ்துவை அறியாதிருக்கிற மற்றவர்களுக்கும் அநேக வித்தியாசங்கள். ஒன்று இல்ல, கடவுளே இல்லைன்னு சொல்ற ஒரு வழிபாடுகள் ஒரு குடும்பம் இருக்கு. நம்ம கிறிஸ்துவை அறிந்திருக்கிற ஒரு குடும்பமாக நம்ம இருக்கிறோம். ஆனா கிறிஸ்துவனுடைய சாயலை தரித்தவர்களாக இருக்கிறோமா, அவருடைய கோட்பாடுகளை கொண்டு போகிறவர்களாக இருக்கிறோமா, அல்லது பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமா? இங்கே அடைமொழி கொடுக்கப்பட்டிருக்கிற அப்போஸ்தலனாகிய பேதுருவை போல நீங்களும் நானும் தேவனுக்கு எந்த அடைமொழியை வைத்திருக்கிறோம்? தேவனை குறித்து சொல்லுவதற்கு உண்டான காரியங்கள் இங்கே வேதம் மிக அழகாக துவக்கங்களை கொண்டு வருகிறது. என்ன சொல்லுகிறது? அந்த பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தீனியா தேசங்களில் சிதறி இருக்கிறவர்களில். பவுல் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ இங்கே பேதுருவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இப்ப நீங்களும் நானும் ஏன் இந்த வேதத்தை வாசிக்கிறோம்? We are all should be the chosen person. நாமும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாய் மாறப்பட வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ஆர்டினரி பர்சனால ஒரு ஃபேமிலி ஒரு blessing தேவை என்றால் we have to be a selected person. சொல்லுங்க, selected person. நீங்க செலக்டட் பர்சனா இல்லைன்னா ஒரு கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன இருக்குன்னா the least person இருப்பீங்க.
ஒரு கடைசி ரக ஒரு மனுஷனோ மனுஷியாக கிறிஸ்தவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மை யாராக தேவன் அழைக்கிறாரு? You are a selected person. பேதுரு தன்னுடைய அழைப்பை வேத வாக்கியங்கள் மூலமாக பதிவிடுகிறார். நீங்க எந்த புக்லயும் போய் உங்க பேரை எழுதி நீங்க ஒண்ணு புக் எழுதி போட வேண்டிய அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் an agreement with the Lord. ஆண்டவரே, உங்களுக்குள் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவனாய் இருக்கிறேன் என்று உங்க மனசாட்சி சொல்லலாம் அல்லவா? உங்க ஆத்மாவில் சொல்லலாம் அல்லவா? உங்க எண்ணங்கள்ல கொண்டு வரலாம் அல்லவா? உங்க செயல்பாடுகள்ல எங்க யூஸ் பண்ண முடியுமோ உங்களை யூஸ் பண்ணலாம் அல்லவா? ஆனா நம்ம நம்முடைய வாழ்க்கையில என்னத்தை பார்க்கிறோம்? என் குடும்பம், என் வாழ்க்கை, என் பணம், என் பொருள், என் சொத்து. ஓடுறோம், ஓடியாரோம், காலங்களை கழித்துக் கொண்டு இருக்கிறோம். உண்மைதான், அப்படித்தானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். என் சுயத்துல எனக்கு இருக்கிற பிரச்சனையை நான் தீர்க்கப்பட வேண்டியது இருக்குது. அதுக்கே நேரம் பத்தல. காலங்கள் போனா நேரம் பத்தவே பத்தாது. போக 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 நேரமே இருக்காது. ஏன்? தேவனுடைய அழைப்பை தெரியாம நம்ம வாழ்க்கையில ஓட்ட பந்தயத்துல ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்ம பட் பவுல் தேர்ந்தெடுக்கப்பட்ட தன்னுடைய ஸ்தானத்தை அறிந்தவனாக, அல்லேலூயா, for what reason we have been called, என்ன காரணத்துக்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், அதுதான் கிறிஸ்துவின் குடும்பமாக இருக்கும். அதான் கிறிஸ்துவின் சாயலாக தரித்துக் கொள்ள முடியும். So meditate the word of God. தேவனுடைய வார்த்தையை யார் தியானிக்கிறாரோ அவன் தேவனால் முன்குறிக்கப்பட்ட, தேவனால் அந்த chosen person, அந்த முன்குறிக்கப்பட்டவர்களில் யார் என்பதை அந்த chosen field நமக்கு புரியும். ஒருத்தர் என்ன கடந்த நாட்களில் சந்திச்சாங்க. அவங்க சொல்றாங்க, மாஸ்டர் 10th பையன் எழுதியிருக்கான், அவருக்கு இப்போ வந்து ரிசல்ட் வரப்போகுது 10ஆம் தேதி. நான் கேட்டேன், பையனுக்கு என்ன கோர்ஸ் +2 எடுக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டீங்களான்னு. அவங்க சொன்னாங்க, மாஸ்டர் மார்க் என்ன வருதுன்னு தெரியல, பையனுக்கு என்னவோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கணும்னு தான் ஆசைப்படுறான். மார்க் கம்மியாச்சுன்னா எங்க ஹிஸ்டரியோ ஜியோகிராஃபியோ பேருக்கு +2ல ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துருவாங்க. தீர்மானம் பண்ண முடியாத சூழ்நிலை. ஏன் பையன் மார்க்கு எடுப்பானோ எடுக்க மாட்டான். ஒரு 10th எழுதுற ஒரு கொஸ்டின்ல எதை படிச்சா எந்த கோர்ஸுக்கு போலாம் என்பதை தீர்மானம் பண்ண முடியாத ஒரு குடும்பம். எங்க வாழ்க்கையை கரெக்ட் பண்ண முடியும்? எங்க சுவிசேஷத்துக்கு வர முடியும்? எங்க தேவனுடைய சாயலை தரித்துக் கொள்ள முடியும்? ஆஃப்டர் ஆல் a 10th examination. இன்னைக்கு நாம் பின்தங்கி இருக்கிற நிலையை யோசித்து பார்த்தா, கிடைக்கிறத வச்சு சாப்பிட்டு இன்னைக்கு காலத்தை தள்ளுகிற காலத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். ஆனால் ஒரு சைடு பகிரங்கமான போட்டி, ஒரு படித்த வர்க்கம் உண்டாகி கொண்டிருக்கு. வேலை கிடைக்காத ஸ்தானம் ஒரு இடத்துல உண்டாகி கொண்டிருக்கிறது. ஒரு வேலைக்கு போக வேண்டுமானால் இத்தனை லட்சங்கள் கொடுத்தாதான் அந்த போஸ்டிங் கிடைக்கிறதா இருக்கு. அதையும் கொடுத்து ஏமாந்து போறவங்களோ இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்கு. அப்படிதானே? இங்கே பவுலுடைய வாழ்வை குறித்து இங்க வேதம் சொல்லுகிறது. 2வது வசனத்துல, பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவிப்பின்படியே. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க உங்களை சொல்ல முடியுமா? அவருடைய முன்னறிவிப்பின்படியே. அதான் இங்க பிதாவாகிய தேவனுடைய, இல்ல பவுலை பற்றி தேவன் முன்குறித்தார். அடுத்து பேதுருவை குறித்து முன்குறித்திருக்கிறார். அடுத்து நம்மையும் குறித்து முன்குறித்திருக்கிறார் என்கிற சிந்தை நமக்கு வரணும். நம்ம பேதுருவை தான், இதைதான் நம்ம இப்ப மெடிடேட் பண்றோம். மெடிடேட்டிங் தி வேர்ட், இதெல்லாம் முடிஞ்சிச்சு. இதை நம்ம போன வாரம் பார்த்தோம். இப்ப இதெல்லாம் மெடிடேட் பண்றோம். வேதத்தை மெடிடேட் பண்ணலன்னா நமக்கு சோசன்ங்கிற வார்த்தையே வந்திருக்காது. ஒரு குடும்பம் இத ஒரு குடும்ப தலைவர் வாசித்தார்னா மனைவி பிள்ளைகளுக்கு அதை போக்கஸ் பண்ணுவார். இங்க பேதுரு என்ன சொல்றாரு? பிதாவாகிய தேவனுடைய முன்ன அறிவிப்பின்படியே
ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது. இங்க தேவனால் முன் அறிவிப்பின்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக பவுல் சொல்றார், அவங்களுக்கு மகிமை உண்டாகட்டும், அவங்களுடைய வாழ்வுல சமாதானம் உண்டாகட்டும், அவங்களுக்கு கிருபை பெருக கடவுது என்று சொல்லி இங்கே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறார். தேவ ஜனமே, இவைகளை அறிந்திருந்தவர் யாரு? பேதுரு. அதனால்தான் தான் அறிந்தத சிதறி இருக்கிற, எங்கெங்கெல்லாம் சிதறி இருக்கிறாங்க? பொந்துன்னு ஒரு ஊரு, கலாத்தியா ஒரு ஊரு, கப்பத்தோக்கியா ஒரு ஊரு, ஆசியா ஒரு ஊரு, பெத்தினியா தேசங்களில் சிதறி இருக்கிறவர்களுக்காக. இந்த சிதறி இருக்கிறவங்க ரொம்ப மகிமையில சந்தோஷமா சமாதானமா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? பிரச்சனை போராட்டங்கள் இருந்துகிட்டு இருப்பாங்க, பரதேசிகளா வேற இருக்கிறாங்க. நல்ல ஒரு குடும்பம், மற்றவர்களை குறித்து சிந்திக்கிற குடும்பம் தான் நல்லதொரு குடும்பம். மத்தியானம் உட்கார்ந்துட்டு இருக்க ஒருத்தர் போன் பண்றாங்க, பாஸ்டர் அவங்களுக்கு அவங்க பிரச்சனையை குறித்து உங்களுக்கு தெரியுமா பாஸ்டர்? அவங்க உங்கள்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. எனக்கு தெரியாதுங்க, இந்த குடும்பத்தில் அவ்வளவு பிரச்சனை இருக்கு பாஸ்டர், அவங்க என்ன சந்திச்சாங்கன்னா என்கிட்ட சொல்லலையே அப்படின்னு. இல்ல அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க, அவமானம்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ அவங்க சொன்னவங்களுக்கு, அப்ப சொன்னவங்க எனக்கு சொன்னதுனால இப்ப அவங்களுக்காக நான் ஜெபிச்சிட்டு இருக்கேன். இப்ப ஆண்டவர் இதுக்கு ஒருத்தர் போன் போட வச்சு, அதை நான் எடுக்க வச்சு, அதை நான் கேட்க வச்சிருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? இப்போ தேவச்சனமே, நீங்க அந்த ஸ்தானத்துல இருந்தா உங்களுக்கும் போன் வரும், உங்களுக்கு யாராவது மூலமா விஷயங்கள் வரும். பேதுரு தன்னுடைய வாழ்வில் அவர் வார்த்தையை சொல்றாரு, 2வது வசனத்துல, தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது. நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அது எங்க இருந்து வருது? இருதயத்தில் இருந்து. பேதுருக்கு எங்க இருந்து வந்திருக்கு? இருதயத்தில். ஒரு ஃபேமிலி ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், உங்க சரீரம் பலனடைய வேண்டுமானால், உங்க பிள்ளைகளுடைய வாழ்வு தேவனுடைய மகிமையிலே நிறைந்து காணப்பட வேண்டுமானால், பேதுரு தனக்காக இன்னும் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். எதை உணர்ந்தவனாக? மற்றவர்களை குறித்து உணர்ந்தவராக மாறி இருக்கிற பேதுருவை நம்ம பார்க்கிறோம். முன்ன ஏசிக்கிட்ட என்ன சொன்னாரு? சாமி, ராம் முழுவதும் நாங்க மீனை வலை போட்டு பிடிச்சு பார்த்தா எங்களுக்கு ஒண்ணுமே. அவனுடைய கவலை எல்லாம் தனக்கு மீன் கிடைக்கலதான். அவன் இயேசு கேட்டதுக்கு பதில் சொன்னது, எங்களுக்கு ஒரு மீனும் கிடைக்கல ஆண்டவரே, தங்களை குறித்ததான வருத்தங்களை தான் கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தான் ஜீசஸ். ஏன்னா அவனுக்கு வந்திருக்கிற ஜீசஸ் தெரியாது. அவர் ஆழத்துல போய் போடுன்றார். அப்போ சொல்றான், அந்த மீனை பார்த்துட்டு, ஆண்டவரே நாங்க பாவி, எங்களோடவா நீங்க வந்தீங்க? தேவச்சனமே, நாம நம்மை உணர்ந்து கொண்டவர்களாய் மாறுகிற அனுபவம். இங்கே 3வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Why this ஸ்தோத்திரம்? ஏன் ஆண்டவருக்கு இந்த ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறார்? தேவன் பேதுருவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நோக்கங்கள், உணர்வுகள், மற்ற காரியங்களை குறித்ததான ஒரு தெளிவோட ஜெபிக்கிற ஒரு அனுபவங்கள், வாழ்த்துகிற ஒரு அனுபவங்கள், அவர்களுக்காக நிற்கிற ஒரு அனுபவத்தை இவன் மைண்ட்ல கொடுத்தாரு பாருங்க ஆண்டவர். அதற்காக நீங்க ஒரு வெற்றி வீரரா மாற போறீங்கன்னா, வெற்றி உள்ள குடும்பமா மாற போறீங்கன்னா, உங்க லைஃப்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வர வேண்டுமானால்
நம்ம சுயம் பின்னாடி, பொது முன்னாடி. ரொம்ப அழகா இந்த ஒரு வசனத்தை அதுக்காகவே ஸ்தோத்திரம் செலுத்துவதற்காக 3வது வசனத்தை பிரித்து எழுதியிருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எதற்காக இந்த ஸ்தோத்திரம்? பிரச்சனைகள் போராட்டத்தை விடுதலை செய்வதற்காக தன்னுடைய குமாரனை அனுப்பின அந்த அழைப்பு எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிறத சேர்க்கிறார் பேதுரு. The God's plan upon the Lord Jesus, now it is upon me also. ஜீசஸை எதுக்கு அனுப்பினேங்கிற விவரத்தை பேதுரு நன்கு அறிந்தவராக இருந்திருக்கிறார். தான் 4வது வசனம். வேதம் சொல்லுகிறது, அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே. இங்கே வேதம் சொல்லுகிறது, அதனால பலம் என்ன? அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் செழிப்பித்தார். யாரு அழைத்தாரோ வேதம் சொல்லுது, அந்த அழைப்பு ஒரு மறுபிறப்பை நமக்கு கொடுத்திருக்கு. இருக்கிற நீங்க எல்லாரும் சரி, உங்களுக்கு ஒரு மறுபிறப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. பேதுரு அதை மற்றவங்க இடத்துல விசுவாசித்தான். சிதறடிக்கப்பட்டவங்களுக்கு, பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு, போராட்டங்கள் இருக்கிறவங்களுக்கு, பயத்தில் இருக்கிறவர்களுக்கு, யாராவது நம்ம இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், யாராவது நம்ம குடும்பங்கள்ல சிந்திச்சு பார்த்தா யார் எங்க இருக்கிறான்னு நமக்கு தெரியல. கரெக்ட் தானே? நம்ம குடும்பத்துல எங்க இருக்காங்கன்னு யாருக்காவது தெரியுமா? அன்றாடம் பார்க்கிறவங்களை வேணா வச்சுக்கலாம். பார்க்காத மக்கள், தொலை தூரத்தில் இருக்கிற மக்கள், நம்மளாம் ஒரு டைரி மெயின்டைன் பண்ணணும். நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் அப்பா வழி சொந்தத்தில், எத்தனை பேர் அம்மா வழி சொந்தத்தில், எத்தனை பேர் ஒரு டைரியை மெயின்டைன் பண்ணணும். எத்தனை பேர் போன வருஷம் சேர்த்து போயிட்டாங்க, இந்த வருஷம் மிச்சம் இருக்கிறவங்க எத்தனை பேர், அவங்களுக்கு யாராவது சுவிசேஷத்தை சொல்லியிருக்காங்களா? இல்ல அவங்க வீட்டுல போய் ஒரு நல்லது கெட்டதுக்கு கஷ்டத்துக்கு நம்ம கையில இருக்கிறத கொடுத்து உதவி இருக்கிறோமா? அவங்களை குறித்து நமக்கு என்ன சிந்தை இருக்கு அப்படின்னு நீங்க கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா யாருமே அதை செய்யறது. பார்த்தா பேசுறோம், சமயத்துல பாக்கலன்னா அப்படியே போயிடலாம், அவன் தான் கவனிக்கலையே, நல்லதா போச்சு, என்ன பார்த்தா என்ன பண்றதுன்னு கேட்கணும். 4வது வசனத்துல அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவான, இதுதான் ஸ்பெஷாலிட்டி, ஒரு சுதந்திரத்துக்கு ஏதுவான, for an independency, எந்தவித கட்டுண்டவர்களாக அல்ல, பிரச்சனைக்குள்ளவர்களாக அல்ல, கிறிஸ்துவின் நிமித்தம் சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும். நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க, நம்பிக்கை என்பதை படிச்சிருப்பீங்க, எல்லாரும் படிச்சிருக்கீங்களா? நம்பிக்கை. ஆனா ஜீவன் உள்ள, நீங்கள் நானும் இந்த ப்ராசஸ்ல வளர ஆரம்பிக்கும். அது எப்போ உள்ளுக்குள்ள அது வளரும்னா, who Jesus, who is Jesus, why Jesus. இங்கே ஏன் இயேசு கிறிஸ்து அவர் அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் யார் மூலமா கிடைக்கிறது? இயேசு கிறிஸ்து. இவைகளை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களா இருப்போம்? நாம எப்படி வேறு பிரிக்கப்பட்டு எடுக்கப்பட்டிருக்கோமோ, இன்னும் எடுக்கப்பட வேண்டிய அநேகர் இருக்கிறாங்க. பல கூட்டம் இருக்குது. பட் நீங்க ஒருவர்,
நீங்க ஒரு நல்ல குடும்பமா மாறுகிற பொழுது உன் எண்ணங்கள் என்னவா இருக்கு? பறந்து விருந்து போகுது. பேதுரு சிதறடிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மீதும் அந்த கவனத்தை வைத்திருந்தார். யாரையும் வாடாததும் மாசற்றதுமான ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கையை கொடுக்கிற கிறிஸ்துவின் நிமித்தம், due to the Christ. இது இல்லாத எந்த குடும்பம் பாருங்க, சினிமாவை பத்தி பேசிட்டு இருக்கோம், வீண் பெருமை பத்தி பேசிட்டு இருக்கோம், வெட்டி பந்தாவை பத்தி பேசிட்டு இருக்கோம், ஒரு அல்டாப்பா உட்கார்ந்துட்டு இருக்கோம். என்னவோ அமெரிக்கா ஜனாதிபதி இவரை கேட்டுதான் செய்யற மாதிரி இங்க ஒரு உடு விட்டுக்கிட்டு இருப்பான். இருக்குதுங்களா இல்லையா? எதுக்கு இவர் இதுக்கு லாய்க்கு இல்ல. ஆனா பேச்சு பகிரங்கமான வார்த்தைகள், எக்ஸ்ட்ரீம்ல இருந்து பேசிட்டு இருப்பான். அதுல இருந்து இறங்கி வா. தேவன் யார் என்பதை அறிந்து கொள். கிறிஸ்துவுக்குள் நீ யார் என்பதை அறிந்து கொள். அதுதான் ஒரு குடும்பத்தின் அடையாளம். நீ வேலை செய்யறது உன்னுடைய கடமை, குடும்பத்தை காப்பாற்றுறது உன்னுடைய கடமை. ஆனா 24 hours அந்த கடமையில இருந்துட்டா இந்த ஒரு கண்ணு தான் தெரியுது, அடுத்த கண்ணு தெரியாது. வாழ்க்கை எதற்கு என்பதை நாம் சிந்திக்கப்படாதவர்களா இருக்கிறோம். சோ வேதத்தை வாசிக்கிற பொழுது, மெடிடேட் தி வேர்ட் ஆஃப் தி காட், தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வாசிக்கிற பொழுது வெறும் நம்பிக்கைக்குரியவர்களாக அல்ல. என்ன நம்பிக்கைக்குள்ள வரோம்? என்ன ஜீவனுள்ள நம்பிக்கை? மற்றவர்கள் மேல் நாம் வைத்திருக்கிற அந்த பற்றுதல். இது என்னைக்கு வருதோ சுதந்திரவாளியாக நாம் மாறுகிறோம். வாஸ்தவமா இந்த வசனத்துல சுதந்திரத்திற்கு எதுவான, இப்ப நாம ஃப்ரீ இல்லாம நாம மற்றவர்களுக்காக ஜெபிக்க முடியாது, மற்றவர்களை குறித்து நம்ம சிந்தனையில வரவும் வராது. இப்ப நீங்க ஃப்ரீ ஆகணும்னா எப்படி ஆகணும்? கிறிஸ்துவை அடையாளமாக பார்க்கிற மனிதர்களாக நம்ம மாறணும். கிறிஸ்து யார் என்பதை கற்றுக்கொள்ளுகிற மனுஷனாக நம்ம மாற வேண்டும். ஏன் அந்த மாற்ற வேண்டும் என்றால், அதுதான் 4வது பாயிண்ட். நம்மள பிசாசு என்ன பண்ணிருக்கான்னு கேட்டீங்கன்னா, அப்ஸ்ட்ரைன். அப்ஸ்ட்ரைன் என்றால் தவிர்க்கப்பட வேண்டிய காரியங்கள். தவிர்க்கப்பட வேண்டிய காரியங்கள், இம்மோராலிட்டி, தெய்வீகமற்ற, இந்த நிலையிலிருந்து நாம் தவிர்க்கப்பட்டவர்களாய் மாற வேண்டும். அப்பதான் இதுல நீங்க நிலை நிற்க முடியும். இத படிச்சாதான் இதுல இருந்து வெளியே வர முடியும். இது ரெண்டு இன்டர் கனெக்டட். இப்ப தவிர்க்கப்பட வேண்டிய காரியங்கள் என்ற 1 தெசலோனிக்கேயர் புத்தகம், 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3 5வது வசனம் வரையிலாக, பக்கம் 281. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ரைட். இப்போ அருமையான தேவச்சனமே, வாட் இஸ் தி will of the God? என்ன சொல்றது? தேவனுடைய சித்தம். அது என்னது? சித்தம். சித்தம் என்றால் will. நீங்க வேர்ட மெடிடேட் பண்றதுடைய அர்த்தமே தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுகிற அனுபவத்துக்குள்ள நீங்க உள்ள வருது. ஒரு chosen people இருந்தா அது ஒரு கட்டத்தோட நின்றோம்.
வில்ல அறிகிறவனா மாறுகிற பொழுதுதான் உங்களை பயன்படுத்துகிறவரா தேவன் மாற்றார். உங்களை பயன்படுத்தணும்னா உங்களை கிளியர் பண்ணுவார், சுத்தம் பண்ணுவார் எல்லாம். நம்மள இங்க வேதம் சொல்லுகிறது அவருடைய வில் என்ன? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் அந்த 3வது வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகி இருந்து. நம்முடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த இம்மோராலிட்டி, தெய்வீகமற்றவைகள், ஆண்டவருக்கு பொதுவாக இல்லாத எந்த காரியம் அது எதுக்குரியது? வேசி மார்க்கம், பிசாசின் தந்திரங்களுக்குரியது. ஒண்ணுல பொறாமப்படுறீங்க, வேற ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் மைண்ட்ல ஒரு பொறாம வந்துருச்சு. நீங்க எந்த மார்க்கத்தை சேர்ந்தவங்களா மாறி ஒரு செகண்ட், ஒரு நொடியில நம்ம தேவனுடைய பிள்ளைக்கு பதிலா யாரா மாறிடுறோம்? So abstain from immorality. நம்முடைய சிந்தைகள் நம்ம எப்படி பண்ணணும்? தவிர்க்கப்பட வேண்டியது என்ன என்பதை தேவ சமூகத்துல நாம சரியா இருந்து நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து, மனைவி கற்றுக் கொடுத்து, மனைவி கணவனுக்கு கற்றுக் கொடுத்து, நம்ம வீட்டுல வர்ற வேலை செய்யற வேலைக்காரமாவுக்கு கற்றுக் கொடுத்து, நம்ம பழகுற பழக்கத்துல உள்ளவர்களுக்கு கற்றுக் கொடுத்து, உங்களை விட்டு இந்த இம்மோராலிட்டி வெளியே போகும்போது உங்க முக சாயல் வேறவாக, உங்க நடை உடை பாவனைகள் வேறவாக. சிலர் பார்த்தா எங்க இருந்தாலும் பார்த்தா கோபக்காரமா இருக்குது. முதல்ல எழுதியிருக்குதா நான் ஒரு கோபக்காரன் அப்படின்னு எழுதியிருக்குதா? முகம் அது மாதிரி, ஏன்னா அவனை பார்த்தா கொலகார மாதிரி தெரியல, அவனை பார்த்தாலே பயமா இருக்குது. ஒருத்தன் கிறிஸ்துவுக்குள்ள வந்து அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போனதா இருக்கு, எல்லாமே அவனுக்குள்ள என்ன ஆகுது? பலர் கெட்ட வார்த்தை கெட்ட செயல் செய்தவங்க எல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை இசை அமைத்து பாடி பிரமாதமான மனிதர்களாக மாறுகிறார். எத்தனை தரித்திரர்கள் கோடீஸ்வரா மாறி இருக்கிறாங்க. தேவனை ஏற்றுக்கணும். இருக்குதா இல்லைங்களா? இங்கே ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவாய் சொல்கிறது, தவிர்க்கப்பட வேண்டிய தெய்வீகமற்ற இம்மோராலிட்டி காரியங்கள், அதுதான் தேவனுடைய வில்லா இருக்கு. 10 வீடு 20 வீடு காரு பங்களா பிளைட் அது இருக்கட்டும், அதெல்லாம் எக்ஸ்ட்ரா, அதெல்லாம் உபகரணங்கள். அந்த மைக்கு இது போட்டாலும் பேசு, போடாட்டாலும் பேசு. ஆனா மைக்கு தேவை ஒரு ஆம்பிளிஃபையர், மைக்கு ஒரு பேட்டரி, ஒரு கனெக்ஷன், ஒரு பவர் ஹவுஸ் இருந்தா போதும். இந்த மைக்கு இது ஒரு சேஃப்டி டிவைஸ். இது எனக்கு இந்த மைக் வச்சுதான் இது எனக்கு தேவையே இல்லை. இது பலர் பேசுறதுனால என்ன ஆகுது? ஒரு இன்ஃபெக்ஷனுக்காக ஒரு பாதுகாப்பு, ஒரு பேசுறதுக்கே ஒரு இன்ஃபெக்ஷன் பாதுகாப்பு என்றால் தேவனுடைய சித்தத்தில் எதை எதை தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இங்கே அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது நமக்கு? நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற வேண்டும், ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து, நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி நீங்க ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. So God's will என்ன என்பகிற அறிகிற அறிவுல நாம் விருத்தி அடையணும். காடை பத்தி அறிகிறது அவ்வளவு ஈஸி இல்லை, நம்ம அது நிறைய இருக்கு. முதல்ல அவர் உங்களை அழைத்தார் இல்ல, பேதுருவை போல அழைத்தார் இல்லையா? சிதறிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்காக உங்களை எப்படி உள்ளவர்களாக மாறுபடி உங்களை அழைத்தார் என்று பார்த்தோம் இல்லையா? ஆண்டவர் சொல்ற, நீ அஞ்ஞானிகளைப் போல வாழ நான் உங்களை அழைக்கவில்லை. You must know the will of the God. தவிர்க்கப்பட வேண்டியதை தவிர்ப்பதற்காக தான் உங்களை ஒரு குடும்பமாக நான் அழைத்திருக்கிறேன்.
மிக தெளிவா அவர் இந்த இடத்துல சொல்றாரு, தேவனை அறியாத 4வது வசனத்துல அஞ்ஞானிகளை போல மோக இச்சைக்கு உட்படாத. ஓடுவான் சம்பாதனைகள். நேரத்தை அவன் பிரயோஜனப்படுத்துவான் நம்மளை வச்சுக்கிட்டு. யாரு? இந்த இம்மோராலிட்டி. நம்ம நினைப்போம், ஐயோ நம்ம நல்லதுதான் பாடுபட்டு பணத்தை சேர்க்கிறோம். தேவச்சனமே எழுதி வச்சுக்கங்க, யாருக்கு என்ன பயன்பட வேண்டுமோ, நீ பல கோடி வச்சிருந்தாலும் அந்த காசு தான் உன் மகனுக்கோ மகளுக்கோ அப்பாவுக்கோ பிள்ளைக்கோ தாத்தாவுக்கோ பாட்டிக்கோ அடுத்த சந்ததிக்கு போய் சேருமே தவிர எந்த பணத்தையும் எல்லாராலையும் செலவு பண்ணி இந்த உலகத்தை விட்டு போக முடியாது. யாராலையும் போக முடியாது. நான் சேர்த்து வச்சிருந்தா ஒரு 5 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன். சிம்பிளா 5 ரூபாய்னா எவ்வளவு? 5 கோடி ரூபாய் சிம்பிளா சேர்த்து வச்சிருக்கேன். ஆனா 0 தான். ஆனா எல்லாரோட சந்தோஷமா இருக்கு, எல்லாரோட வெள்ளனா இருக்கு. காரணம் வேசி மார்க்கத்துக்கு விலக்கி இருக்கு. வேசி மார்க்கம்னா நீங்க விபச்சாரம் சுத்தம் காமிக்கலாம், அதை நினைக்காதீங்க. உலக அஞ்ஞானிகளை போல வாழ்கிற வாழ்க்கை தான் வேசி மார்க்கம். உலகத்தில் உள்ள டபுள் ஷிப்ட் செய்யறன்னா போயிடுவான், ஓடிடுவான் காசு. அவன் பாடி அதுல போகுதுன்னு அவனுக்கு தெரியாது. காசு வருது, ஈக்குவலா அவன் பாடியினுடைய பவர் ஹெல்த் கம்மியாயிடும். எங்கேயுமே நீங்க ஹெல்த்தையும் வச்சுக்கிட்டு பணத்தையும் சம்பாதிச்சவங்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அப்படி சம்பாதிச்சாங்கன்னா அநியாயமா இருக்கும், அது வியாபாரமா இருக்கும். அப்படியே சம்பாதிச்சாலும் அது அவங்களால செலவு பண்ண முடியாது. அவங்க சாகும் போது அதனுடைய ஒரு பாயிண்ட் கூட அவங்களோட அது இணைக்கப்படாது. அதை வச்சிருந்தத சந்ததி செலவு பண்றதான்னு பார்த்தா அவன் கூட அதை செலவு பண்ண முடியாது. நீங்க யாருக்கு வேணா கணக்கு போட்டு பாத்துங்க, அது அரசியல்வாதி பேரை போட்டு பாத்துங்க, கோடீஸ்வரன் கணக்கு பார்த்து போட்டுங்க, பிசினஸ் மேன கணக்கு போட்டு பாத்துங்க. நேவர். தேவன் அப்படி ஒரு ஃபார்முலாவை பூமியில கொடுக்கவே இல்லை. பிசாசனுடைய தந்திரம். நீங்க நல்ல ஃபேமிலியா வாழ நினைச்சீங்கன்னா அவருடைய சித்தம் வில் என்னன்றதை பாருங்க. அதை நீங்க சிந்திச்சு பாருங்க. 100 ஆண்டுகளை தாண்டி கண்ணு தெரியும் நடப்பீங்க, வண்டி ஓட்டுவீங்க, எல்லாம் முடிப்பீங்க. அதுதான் ஆசீர்வாதம். இது அறியாத அஞ்ஞானிகளை போல மோசம் போகாது இருக்கின்றார் ஆண்டவர். குட் ஃபேமிலி. ஒரு அஞ்ஞானிகளுடைய தாட்ஸ் இல்ல. ஃப்ரஸ்ட்ரேஷன். ஃப்ரஸ்ட்ரேஷன் தமிழ்ல என்ன சொல்லலாம்னு தெரியல. உணர்ச்சி வசப்படுகிற ஒரு வார்த்தை. எமோஷனல் ஒரு வார்த்தை. எமோஷனலுக்கு தமிழ்ல என்ன? தெய்வீகமற்ற உணர்ச்சிகள், அதுக்கு அளவே இல்லாத உணர்ச்சிகள். மிக அழகா சொல்றார் 4வது வசனத்தை, தேவனை அறியாத அஞ்ஞானிகளை போல மோக இச்சைக்குட்பட பண்ணாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாக்கவும். இந்த சரீரத்துல இதுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்காதபடிக்கு உன் மைண்ட், உன் ஆத்மா, உன் நினைவு மண்டலங்கள், நாடி நரம்புகளுடைய துடிப்புகள், நம்மளுக்கு போட்ட அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டாச்சு, எஸ்பி ஓட்டு சொல்லணும், இந்த ஆளுக்கு 98 பெர்ஃபெக்டா இருக்கலாம். எது நம்மளுடைய அந்த மூச்சுக்கு உண்டான ஆக்சிஜன் எங்க லங்ஸ்ல 98 90 பெர்ஃபெக்டா இருக்கே பிரதர். உங்களுக்கு இத எக்சர்சைஸ் பண்றீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, இந்த எக்சர்சைஸ் தாங்க. எதை தவிர்க்கப்படணுமோ அதெல்லாம் நான் தவிர்த்துட்டேன். என் இருதயம் எப்படியா இருக்கு? அவருடைய சித்தத்தின் இருதயமா இருக்கு. எங்கன்னா ஜீசஸ் ட்ரிப்ஸ் ஏத்தி பாத்தீங்களா? நம்ம எங்க போனாலும் கேட்கறதா என்ன பிரதர் உடம்பா சரி? ஆமா பிரதர், ஒரே கோல்டு. ஜீசஸ் கோல்டுல பிரச்சனை இருந்தாரோ? அவர் இல்லையே, அப்புறம் நீங்க ஏன் பிரதர்? அவருக்கு அப்படியே ஒரு உற்சாகம். ஆமா, அவர் அறியாமலே கொண்டு போயிடுச்சு. அந்த விசுவாசம், ஒரு செகண்ட் விசுவாசம், ஒரு வார்த்தையை தூண்டி விடுகிற அந்த விசுவாசம், அதான் ஜீவனுள்ள நம்பிக்கை.
இங்கே வேதம் சொல்லுகிறது, உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கவனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. என்னைக்கு அங்க திங்க் பண்றீங்களோ, ஆண்டு கொள்ளுகிற அனுபவத்தை திங்க் பண்றீங்களோ, your family is the best. அந்த ஃபேமிலி தான் உண்மையான ஃபேமிலி. உலகத்துக்கு உண்டானவைகளை உதறி தள்ளிவிட்டு மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய காரியங்களை வாழுகிற வாழ்க்கையை நம்ம தூக்கி போட்டுட்டு, யார் நம்மளை மதிக்கலையோ அவனையும் கிறிஸ்துவுக்குள் நடத்துகிற ஒரு அனுபவம் யார் யாருன்னு எழுதி வச்சு இந்த எழுதிச்சுவீங்க. நேற்று நாங்க டெலிவரிஸ் போட்டோம், பலரை நம்ம உள்ள கொண்டு வந்தோம். ஒரு டெலிவரிஸ் நைட்டு குடும்பத்துல யார் யாரெல்லாம் எவரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் பரிசுத்தமாக்கப்படும்படி அறியாமல் செய்கிறவர்களை ஆண்டவரே நீங்க மன்னிங்க, நாங்க இப்ப மன்னிச்சிட்டோம், நீங்க மன்னிங்கன்னு சொல்லி எங்கேயோ கிடக்கிறான். அவன் மூஞ்சி பேர் தெரியாது, அவன் எப்படி இருக்கிறான், இப்ப கருப்பா சேப்பான்னு தெரியாது. அவன் மூலியமாலாம் கட்டுகள் கட்டப்பட்டிருக்கு இந்த பூமியில. ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவரே இந்த கட்டுகள் எங்களுக்கு அவிழ்க்கப்பட வேண்டுமானால் உலக அஞ்ஞான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறானே அவன் மூலியமா எனக்கு செய்து வச்சிருக்கிறான். பரவாயில்ல செய்யட்டும், அவன் எப்படி செய்திருக்கிறான், அறியாமையினால செய்திருக்கிறான், அவனை மன்னி. இன்னைக்கு அவெல்லாம் நல்லா இருந்திருப்பான். இன்னைக்கு நேற்று எடுத்த ஜெபத்தினால அவங்க நல்லா இருப்பாங்க. ஏன்னா ஆண்டோடைய வார்த்தை அங்க போய் வெறுமனை திரும்பாது. பிசாசுக்கு தோத்துட்டா வரும் ஆண்டோடைய வார்த்தை. அங்க தீமையை கூட நன்மையினால அந்த வார்த்தை என்ன செய்யும், வெற்றி பெறும். தேவச்சனமே, தவிர்க்கப்பட வேண்டிய நம்முடைய வாழ்வில் எதை தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை அறிந்து தவிர்க்கப்பட வேண்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8 10வது வசனம் வரை 766 பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்தில், உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து, உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து, அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டி சேராதே, அவளுடைய வீட்டின் வாசலை நீ கிட்டி சேராதே, சேர்ந்தால் உன் மேன்மையை அந்நியர்களுக்கும் உன் மேன்மையை அந்நியர்களுக்கும் ஆயுசின் காலத்தை கொடூரருக்கும் கொடுத்து விடுவாய், உன் ஆயுசின் காலங்களை கொடூரருக்கும் நீ கொடுத்து விடுவாய். அந்நியர் உன் செல்வத்தினால் அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள். பிரயாசத்தின் பலன் உன் பிரயாசத்தின் பலன் பிரத்தியாருடைய வீட்டில் சேரும், பிரத்தியாருடைய வீட்டிலே சேரும். வேதம் சொல்லுகிறது, உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து, அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டி சேராத. The spirit of immorality, தெய்வீகமற்ற உறவுகள்ல நீங்க சிக்குண்டு போகாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்க. உங்க சிந்தைகள் இங்க வேதம் சொல்லுகிறது, சேர்ந்தால் உன் மேன்மையை அந்நியர்களுக்கும் உன் ஆயுஷின் காலத்தை கொடூரருக்கும் கொடுத்து விடுவாய். உனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம், நீ மேன்மைப்பட வேண்டிய ஆசீர்வாதம், அது எங்க போயிடுச்சு, வேற இடத்துக்கு போயிடுச்சு. அவன் சோர்வுல கிடக்கிறான், அந்த சோர்வு ஓ மேல வந்துடும். அவன் தரித்திரத்தில் இருக்கிறான், அந்த தரித்திரம் ஓ மேல வந்துடும். அவன் போராட்டத்தில் இருக்கிறான், அந்த போராட்டம் ஓ மேல வந்துடும். அப்போ ஒரு மகிமையான ஒரு கிறிஸ்தவ குடும்பமாக, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவ குடும்பமாக வாழ வேண்டுமானால் அந்த குடும்பம் சகிதமாக ஒரே சிந்தையில வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இங்கே வேதம் சொல்கிறது, சேர்ந்தால் உன் மேன்மையை அந்நியர்களுக்கும் நீ கொடுத்து விடுவாய், உன் ஆயுசின் காலத்தை கொடூரருக்கு நீ கொடுத்து விடுவாய். நம் ஆயுள் காலங்கள் குறைந்து போய்விடும். தேவச்சனமே, ஆண்டவர் சொல்லுகிறார், அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி அடைவார். உங்ககிட்ட போடுவான், பிரதர் சீப்பில் இருந்தா கொஞ்சம் அமௌண்ட் அனுப்பி விடுவது, கஷ்டப்பட்டு வச்சிருக்க கேட்கறது அந்நியர். என்ன செய்தத மதிப்புக்காக ஜிபேல அனுப்பி வைக்கிற, உனக்கு காசு சேர்றது நின்று போயிடும். அவன் யார் என்று நீ சிந்திக்கணும். அங்கே பேதுருவை போல சிதறடிக்கப்பட்டிருக்கிற மனிதர்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்காக ஜெபித்தான். உன்னை கேட்டான்னு பணத்தை போட்டு விட்ட பாரு, உன் மேல தரித்திரம். கடந்த நாட்கள்ல ஒரு காரியத்துக்காக ஒரு பெரிய ஊழியக்காரரோடு கூட போயிருந்தேன். அந்த ஊழியக்காரர் அந்த குடும்ப தலைவரை கூப்பிட்டாரு, பிரதர் நீங்க செய்யறது
உங்களுக்கு தரித்திரத்தை கொண்டு வந்துடும், உங்களுக்கு உடல் சுகம், பலவீனங்கள், தாக்குதல் உங்க சரீரத்துக்கு வந்துடும் சொன்னார். இந்த குடும்ப தலைவர் கேட்டார், ஐயா என்ன சொல்றீங்கன்னு கேட்டாரு. நீங்க செய்து கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை சாபத்துக்குண்டான வாழ்க்கை நீங்க செய்துட்டு இருக்கிறீங்க. என்னங்க சாபம்? தகுதி அற்றவனுக்கு அவனை கூப்பிட்டு காசு கொடுத்து சாப்பாடு கொடுத்து அவனை மேன்மை பாராட்டிட்டு இருக்கிறீங்களே, அவன் யாரு தெரியுமா? அவன் அந்நியன், அவன் பரதேசி அல்ல. பேதுருல வாசித்தோம், யாருக்கு செய்யப்பட வேண்டும்? பரதேசிகளுமாகிய அவர்களுக்கு. நீ பரதேசிக்கு நீ செய்யல, நீ செய்யறது அந்நியனுக்கு நீ செய்து கொண்டிருக்கிற இந்த இம்மொராலிட்டியில இருக்கிற ஒரு மனுஷனை நீ ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறாய். இது சபிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு உன் வாழ்க்கை போயிடும். சோ நம்ம டிசர்னிங் என்றால் பகுத்தறிகிற அறிவு. ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம இருக்கணும், வாழணும். இல்லைன்னா நம்ம பிரேயர், ஃபேமிலி பிரேயர் வேஸ்டா, ஃபேமிலி பிளெஸிங் அது வேஸ்டா. நீங்க பலருடைய வாழ்வுல பணம் இழப்பு எப்படி தெரியுங்களா? அந்நியர்களுக்கு கொடுத்தது, பரதேசிகளுக்கு கொடுக்கல. நான் பரதேசிகளுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன். ஆனா கொடுத்துட்டு சபிக்கிறவங்க இருக்கிறோம். நீங்க கிறிஸ்டியன் இருக்கிறோமா இல்லையா? ஆனா அவர் கூட நான் பார்க்க போறாரு, என் பொருளை எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்களா இல்லையா? அப்படி இருந்தா நீ அஞ்ஞானின்னு அர்த்தம். நீ கடவுளுடைய வில் தெரிஞ்சுக்கிறேன்னு அர்த்தம். ஒரு ஃபேமிலி அவங்க மெடிடேட் ஆஃப் த காட் மாத்திரமல்ல, வேர்ட் ஆஃப் த காட் மாத்திரமல்ல, அப்ஸ்ட்ரெயின் ஃப்ரம் இம்மாரலிட்டி, தவிர்க்கப்பட வேண்டிய தவிர்க்கிற ஒரு குடும்பமாக இருக்குமானால் கணவன் மனைவி பிள்ளைகளுடைய உறவெல்லாம் கிறிஸ்துவோடு கூட இருக்கிற ஒரே உறவா இருக்கும். இல்லைன்னா ஒரு சைடு கிறிஸ்து இருப்பாரு, இந்த சைடு வேசி மார்க்கத்தின் சிந்தைகள் இருக்கும், பொறாமை இருக்கும், எரிச்சல் இருக்கும், வன்கண் இருக்கும், வாய்ந்து புறப்படுகிற வார்த்தைகள் தெய்வீகமற்றதாக இருக்கும். இங்க ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், நீ அப்படி இருப்பாயானால் எப்படி? ஒரு சைடு கிரைஸ்ட், ஒரு சைடு அஞ்ஞானிகளை போல இருப்பீங்கன்னா வேதம் தெளிவா சொல்லுது, அந்நியர் உன் செல்வத்தினாலே திருப்தி அடைவார்கள். நீ சம்பாதிக்கிற காசு அங்க போயிடும். காசு தொலைஞ்சதுன்னா நீங்க யாரோட உறவு வச்சீங்க? ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நஷ்டப்பட்டதை நீங்க அப்படியே சிந்திச்சு பாருங்க. அந்த காலகட்ட உறவு முழுவதுமாக அசுத்த ஆவிகளோடு கூட இணைக்கப்பட்ட வாழ்வார்கள். அதெல்லாம் நீங்க நஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆண்டவரோடு இருந்த உறவுல இருந்து பாத்தீங்கன்னா காப்பாற்றப்பட்டிருக்கோம். நம்ம செய்தது நல்லதுக்காக போயிருக்கோம். நாம் செய்தது தேவ சித்தத்துக்கு உட்பட்டதாக போயிருக்கோம். அந்த செய்ததுனாலதான் இந்த நஷ்டமானாலும் இன்னைக்கு பிழைக்க வச்சிருக்கிறார். ஏதோ தெரியாம நல்லதை செய்துட்டோம், தெரிஞ்சு செய்யல. இன்னைக்கு இந்த வேதத்தை வாசித்தா தெரியுது, இப்பதான் தெரியுது, ஓஹோ அது தெரியாம தான் செய்தேன், ஆனா நல்லதை செய்திருக்கேன். இதை தெரிஞ்சுதான் செய்திருக்கிறேன், இது கெட்டதுக்கு தான் போயிடுச்சு. விளங்குங்களா? சிந்திக்க வைக்குதுங்களா? தேவச்சனமே, God's family is different. தேவனுடைய குடும்பம் என்று சொல்லுகிறவர்கள் வித்தியாசமானது. அவங்க தேவனால் chosen பண்ணப்பட்ட people. அவங்கதான் they are the God's family. நீங்களும் நான் இன்னை வரைக்கும் டமாரா அடிச்சுட்டு செய்ததெல்லாம் ஒரிஜினல் God's blessed family இல்லை. நம்ம இன்னும் ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா? நீங்க ஒரிஜினல் God's blessed ஃபேமிலியா? தெரியல. இன்னும் நம்ம இனிமேல் தான் உருவாக்க போறோம். இங்கே வேதம் சொல்லுகிறது, இதை படிச்சு முடிப்போம். இது ஒரு எச்சரிக்கையோட முடிப்போம். அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள், உன் பிரயாசத்தின் பலன் புறத்தியாருடைய வீட்டில. பணங்கள் சூனியத்தினாலும் மாந்திரிகளாலும் சூறையடிக்கப்பட்டிருக்கிறது. பொறாமையினால் சூறையடிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? we don't know the will of the God. சித்தம், தேவனுடைய சித்தம் என்னதென்று அறியாத சூழல். அவருடைய சித்தம் என்ன?
பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். வேசி மார்க்கத்துக்கு விலக்கி இருக்க வேண்டும். சோ இன்னிலிருந்து நாம் தேவனிடத்தில் செபிக்கலாம். அதுவே இதுவரையில் இந்த வேத வசனங்கள் மூலமாக இதை படிச்சிருக்கிறேன் தான், ஆனா என் குடும்ப வாழ்வில் இதை நானே பிராக்டிஸே பண்ணல. பொண்டாட்டி கூட சண்டை. ஏன் சண்டை? அவங்க வீட்டு சைடுக்கு அவ சப்போர்ட் பண்றான். புருஷன் கூட சண்டை. ஏன்? அவன் அவங்க வீட்டுக்கு சப்போர்ட் பண்றான். அங்க இருந்தாண்டா உன் பொண்டாட்டி வந்திருக்கான். ஏமா அவங்க அங்க இருந்தா உன் புருஷக்காரன் வந்திருக்கிறான். நீங்க கொலாவிக்கிற, கொஞ்சிக்கிற, படுத்துக்கிற, சாப்பிட்டுக்கிற, எங்க இருந்து வந்தது? வேசி மார்க்கம் பிரித்தாழ்கை செய்கிறது. நம்மளை சேர்த்ததின் நோக்கமே குறைவுள்ள கணவன் செய்து, குறைவுள்ள மனைவி செய்த சீர்படுத்துவதற்காக தான். அவர்களை பரதேசியாக பார்க்கப்பட வேண்டும், அந்நியனாக பார்க்கிறோம். இப்ப நீயும் அந்நியனா மாறி. ஆனா நம்ம யாரும் சொல்லிக்கிறோம்? கிறிஸ்தவர் என்று சொல்லி அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை எல்லாம் எப்படி இருக்குது? பைபிள்ல கூட அவ்வளவு வார்த்தை இருக்காது. அத்தனை முறை சொல்லி இருக்க மாட்டான். இவன் சொன்னதெல்லாம் பார்த்தான். தேவ சனமே, ஒரு மாய்மாலத்தை விட்டுக்கிறேன். நீங்க செப்பனிட்டாதான் நீங்க மத்தவன செப்பனிட முடியும். உங்க குற்றம் என்னன்னு தெரிஞ்சாதான் மத்தவனுக்குள்ள இருக்கிற குற்றம் நான் உருப்பட, அதனாலதான் அவனுக்குள்ள இருக்கிற குற்றம் அவனையும் உருப்பட விடல. இப்ப நான் திருந்திட்டேன், அவனை சொல்லி திருத்துவோம். நீங்க சொல்லி பாருங்க, உடனே அங்க ரியாக்ஷன் நடக்கும். ஏன்னா இதை செய்றீங்க, வார்த்தையை நீங்க செய்றீங்க. இது கூட ஒரு பெரிய ஊழியக்காரர் தான். அவர் சொல்லிட்டார், ஐயா என்னுடைய 35 வருட ஊழிய வாழ்க்கையில நான் வெற்றியை பெறல. ஆனா 6 மாத காலங்கள் உங்கள்கிட்ட வந்து அறிக்கையை நான் இப்ப பண்ணிட்டு போறேன். நான் நல்லா இருக்கேன். தேவச்சனமே, அந்த கிறிஸ்துவனுடைய அந்த அன்புல நிலைத்திருக்கிற அனுபவம் நம்மை உருவாக்கும். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஒரு அறிக்கை செய்வோம். எல்லாரும் சொல்ல ஆரம்பிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையிலும் நிறைந்த நல்ல தெய்வமே, எங்களோடு கூட பேசியிருக்கிறீங்க. சும்மா வெறுமன ஒரு ஜெபம் இல்லை இது, வெறுமன ஒரு மீட்டிங் இல்லை இது. நாங்கள் மறுரூபமாகும்படி உங்களுடைய வார்த்தையை தியானிக்கிற பொழுது நாங்க எந்த ஸ்தானத்தில் இதுவரைக்கும் வாழ்ந்திருக்கிறோம் என்று தெரிந்துவிட்ட இந்த பாதைகளில் தேவனுடைய சித்தம் இல்லை என்பதையும் அறிந்து கொண்டோம். ஏதோ சூழ்நிலை சந்தர்ப்பம் சில நன்மைகளை செய்திருக்கிறோம். அது வேத அடிப்படையில் எங்களுக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு படிச்சு பார்த்தா அது வேத அடிப்படையில இருந்திருக்கு. ஆனா எத்தனையோ தவறை செய்திருக்கிறோம். அத பெருமை என்று நினைச்சோம். இப்படிதான் பேசிருக்கணும்னு நினைச்சு பேசிட்டோம். ஆனா அதெல்லாம் தப்பு என்று மோசம் போக்குகிற அஞ்ஞானியுடைய வாழ்வு என்பது அறிந்து கொண்டோம். இயேசு சுவாமி ஒரு பேதுருவை போல பரதேசிகளுக்காக கிறிஸ்து இயேசுவினுடைய ஜீவனுள்ள நம்பிக்கை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்து நாங்கள் அதன் மூலமாய் கண்ட வெற்றிகளை மற்றவர்களுக்கு சாட்சியாய் சொல்லுவதற்கு எங்களை வழிநடத்துவாராக. அஞ்ஞானிகளை போல வாழ்ந்து எங்க செல்வம் செழிப்பு ஆயுசுகள் எல்லாம் தேவனற்ற காரியங்களுக்கு போகாதபடி தெய்வீகம் உள்ள காரியங்களாய் நாங்கள் செயல்பட எங்களை ஆசீர்வதியும். எங்க மேல இருந்த குற்றங்கள் குறைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மன்னிக்கப்படும் அளவும் எங்களை தாழ்த்தி முன்னோர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கல. கிறிஸ்துவத்துக்குள் வந்தோம், சரியான முறைமைகளை நாங்கள் அறிந்து கொள்ளவில்லை. இன்னைக்கு ஒரு சின்ன சப்ஜெக்ட் தான், அது எங்களை தேற்றுகிறது. தொடர்ந்து எங்க வாழ்நாள் எல்லாம் செழிப்பை காண கிருபையாய் உம்முடைய சாட்சியாய் மாறுவதற்கு அப்போஸ்தலனாகிய பவுலை போல, பேதுருவை போல, தேவனுடைய பரிசுத்தவான்களை போல நாங்களும் அந்த பட்டியலில் இடம்பெற
மற்றவர்களுக்காக செபிக்கிற ஒரு செப வாழ்வை, நல்ல குடும்பம் என்று சொல்லும்படி எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த அறிக்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்க இருதயத்தை மாற்றுவார், எண்ணிலிருந்து ஒரு வித்தியாசத்தை